நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஞானத்தின் அபிஷேகத்தை குறித்தும், இந்த ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு ஜெயமாக நடத்தி செல்வார்கள் என்பதையும் நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா, ஞாபகம் இருக்குதா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தி ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆனந்த தைல அபிஷேகத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது என்று இந்த எபிரேயர் நிருபத்திலே வேதம் நமக்கு காண்பித்து தருவதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆனந்த தைல அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது என்பதை நாம் இப்போ படித்த வேத பகுதியிலிருந்து நாம் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 விதமான பிரதான ஊழியங்கள் இருந்தது. ஒன்று ஆசாரிய ஊழியம், 2வது தீர்க்க தரிசன ஊழியம், 3வது ராஜாக்களின் ஊழியம். இந்த 3 ஊழியங்களையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய மகிமைக்கென்று சரியாக செய்வதற்கென்று தேவன் பிரதானமான இந்த அபிஷேகத்தை இவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த அபிஷேகத்தின் பிரகாரம் அவர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் பிரகாரம் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்தார்கள். புதிய ஏற்பாடு காலத்திலே 5 விதமான ஊழியங்கள், பிரதான ஊழியமாக 5 விதமான ஊழியங்களை சொல்லுவார்கள். ஒன்று அப்போஸ்தலர் ஊழியம், 2வது பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன ஊழியம், 3வது மேய்ப்பரின் ஊழியம், 4வது உபதேசிக்கிறவர்களுக்குரிய உபதேச ஊழியம், போதக ஊழியம், 5வது சுவிசேஷக ஊழியம். இந்த 5 ஊழியங்களுக்கென்றும் அந்த 5 ஊழியங்களையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அந்த ஊழியர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கும் அந்த அபிஷேகத்தின் அடிப்படையில் அந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அபிஷேகங்கள் மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்று அநேக அபிஷேகங்களை வைத்திருக்கிறார். முதலாவது அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம். இந்த பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்காக பரிசுத்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறார், பரிசுத்தமாய் வாழுவதற்காக. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை பரிசுத்தத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். 2வதாக மாந்திரீக வல்லமைகள், சில அந்தகார கிரியைகள், சில சத்துருவின் வல்லமைகளை எதிர்த்து இந்த உலகத்திலே நாம் ஒரு ஜெயமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அக்கினி அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த வாரம் நாம் தியானித்த அபிஷேகம் ஞானத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு தந்திருக்கிற குடும்பத்தை எப்படி நாம் கட்டி ஜெயத்தோடு நாம் எழுப்ப வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தையும் நாம் ஒவ்வொருவருக்கென்றும் கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமான அபிஷேகம் தான் இந்த ஆனந்த தைல அபிஷேகம். இந்த ஆனந்த தைல அபிஷேகம் என்ன பண்ணும் பாருங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் வாழுவதற்கு இந்த அபிஷேகம் அவர்களுக்கு உதவுவதாய் இருக்கும். துக்கத்தோடு வாழுகிறவர்கள் சந்தோஷமாய் வாழுவதற்கு உரிய ஒரு அபிஷேகம் தான் இந்த ஆனந்த தைல அபிஷேகம். எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை ஒரு புலம்பலாய் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய இருதயத்தை ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் தான் இந்த ஆனந்த தைல அபிஷேகம். என்னுடைய வாழ்க்கை கசப்பாய்
கசப்பு. நான் பிறந்தது முதல் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் கசப்பான அனுபவத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்கிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் ஒரு வாழ்க்கையை ஒரு இனிமையாய் மதுரமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் தான் ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாருங்க, எத்தனைதான் கவலை, வேதனை, கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது எல்லா கவலையை மறந்து கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு துதித்து ஆராதித்து ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். யார் இப்படி எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம ஆராதிங்கன்னு சொன்னாலும் ஆராதனையில் ஒரு ஈடுபாடு வராது. அந்த வார்த்தையை ஆராதனை நேரத்திலே உணர்ந்து கர்த்தரை உயர்த்த அவர்களால் முடியாது. ஆராதனையிலே ஒரு 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 உறவு இல்லாத ஒரு அனுபவத்திலே ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு ரொம்ப தூரம் ஒரு இடைவெளி கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே இருப்பார்கள். சரீரம் இங்கே தான் இருக்கும், ஆனால் வாயும் சில நேரத்தில் துதித்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவர்கள் ஆண்டவரோடு உள்ள உறவு உள்ள ஒரு ஐக்கியத்திலே ரொம்ப நெருங்காதபடி ஒரு ஈடுபாடற்ற நிலைமையில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று தான் கர்த்தர் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நான் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு ஆராதனையில் ஒரு ஈடுபாடு இல்லை, ஆராதனையில் வார்த்தையை உணர்ந்து ஆராதிக்கும் போது பாருங்க, இயேசுவேன்னு நீங்கள் உண்மையாய் கூப்பிடும்போது உங்கள் இருதயத்தில் இருந்து ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகி பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலருடைய கண்ணில் கண்ணீர் வரும் பார்த்தீங்களா, நல்ல சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் நடத்தி அப்படி இருக்கும்போது அழுதுருவாங்க. இல்லை பிள்ளை ஒரு மேன்மையான ஒரு ஸ்தலத்தில் நின்று நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் நின்றான்னா தாயின் தகப்பனை இருந்து அழுவாங்க. எதுக்காக அழுவாங்க? ஆனந்த சந்தோஷம். இயேசுவேன்னு சொல்லி ஆராதனையில் கூப்பிடும்போது அந்த இருதயம் சந்தோஷத்தில் அப்படியே ஒரு கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும் பாருங்க. ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு தான் இயேசுவேன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம், ஒரு களிகூறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆராதனை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது செய்யணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, நான் ஆராதனைக்கு வரும்போது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது என்னுடைய சரீரம் மட்டும் ஆராதிக்கிற அனுபவம் இல்லை, என் ஆத்துமா ஆராதிக்கணும். என் ஆண்டவரை என் ஆத்துமா களிகூர்ந்து ஆராதிக்கணும். ஆத்துமா ஆராதிக்குது பாருங்க. யாருடைய ஆத்துமா ஒரு சரீர ஆராதனையை தாண்டி அடுத்த ஒரு கட்டம் ஆத்துமா ஆராதிக்க தொடங்குதோ அவங்களுடைய கண்ணில் தான் கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, எவ்வளவுதான் படித்தவங்களா இருக்கட்டும், சமுதாயத்தில் எவ்வளவு மேன்மை உள்ளவங்களா இருக்கட்டும், அந்த ஆத்துமா ஆராதிக்குது பாருங்க. ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆத்துமாவில் ஆராதிப்பாங்க பாருங்க. ஒரு சின்ன குழந்தைய போல எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்கு அவங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன்ல ரொம்ப நெருங்கி கொண்டு யார் என்ன செய்யட்டும், என்ன பார்க்கட்டும், எல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு குழந்தைய போல ஆராதிப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆத்துமா களிகூர்ந்து ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாம பெற்றுக்கொள்ளணுங்க. இதுதான் என் தேவாதி தேவன் உங்களிடம் என்னிடம் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனை. யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறாங்களோ அந்த ஆராதனை ஒரு விடுதலை உண்டு, அந்த ஆராதனை ஒரு ஜெயம் உண்டு, அந்த ஆராதனை பல அற்புதங்களை நடத்தி தர போதுமானது. ஹல்லேலூயா. அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் உங்க ஆராதனை மாற்றப்படுகிறது தேவ ஜனமே. ஏதோ ஒரு ஈடுபாடு இல்லாத ஆராதனையாக வந்து உட்கார்ந்து வந்த போல போனோம் என்கிற ஒரு நிலைமையில் இனி உங்கள் ஆராதனை இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆராதனை நேரம் தானே, போகலாம், செய்தி நேரத்தில் போகலாம் சொல்லி வீட்டில் துணிகரமா நிற்க வைக்கிற ஒரு இருதயம் உங்க இருதயமா இருக்காது. ஏனென்றால் உங்கள் இருதயம் ஆராதனைக்காக வாஞ்சிக்கிற ஒரு இருதயமா இருக்கும்.
தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது என் இருதயம் மகிழ்ந்தது என்று. யாரால சொல்ல முடியும் தெரியுமா? ஆராதனை ருசிச்சவங்களால் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. துக்கத்தோடு வந்தவங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு போகும்போது மறுநாள் நினைப்பாங்க, என் தேவனை ஆராதிக்கும்படியாக நான் துவக்கத்திலே ஓடணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிற ஒரு கேஸ் தெரியுமா? படிக்கிற பிள்ளைங்கள் நைட்ரஸ் ஆக்சைடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. சிரிப்பூட்டும் வாயுன்னு சொல்லி இந்த நைட்ரஸ் ஆக்சைடை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இது எவ்வளவுதான் உருன்னு இருக்கிற முகத்துக்கு முன்னால் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை பார்த்தீங்கன்னா கொண்டு காட்டிட்டாலும் அவங்க அதை முகர்ந்துட்டாங்கன்னா சிரிச்சிருவாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க நல்லா சிரிப்பாங்களாம். பாருங்க, எதனால் அது சிரிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 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 சிரிப்பூட்டும் வாயு, அந்த நைட்ரஸ் ஆக்சைடில் இருக்கிற தன்மை என்னென்னா, நம்ம சிரிக்காத நம்மளுடைய நரம்பை அதை சிரிக்க வைக்கிறதுக்காக தூண்டுமா. ஹல்லேலூயா. அப்படி தூண்டும் போது பாருங்க, அந்த எவ்வளவு சிரிக்காத முரடான ஆளாக இருந்தாலும் சிரிச்சிருவார். நம்மளை போல ஆட்கள் நல்லா சிரிப்பாங்க, ஆனால் சிரிக்க மாட்டேன்னு ஒரு கண்ட்ரோல் இருப்பாங்களா, அவங்க ஓரளவு சிரிச்சிருவாங்களாம். ஹல்லேலூயா. அது இது எதனால வருகிற சிரிப்பு? நரம்பு தூண்டப்படும் போது வருகிற சிரிப்பு. அந்த சிரிப்பு ஒரு உள்ளான சந்தோஷத்தை கொடுத்து சிரிக்க வைக்காது. ஹல்லேலூயா. அது ஒரு போலியான சந்தோஷம், போலியான சிரிப்பு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும்போது நமக்கு உள்ளான இருதயத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க. ஹல்லேலூயா. உள்ளான இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒரு சின்ன பிள்ளையை போல துள்ளி குதிக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தினால் நிரப்புகிறது தான் இந்த ஆனந்த தைல அபிஷேகம். நீங்கள் ஆண்டவற்றை கேட்கணுங்க. நான் அந்த பிரசங்கத்தை பண்ணுறேன், உங்களுக்கே ஒரு வேளை சிரிப்பாக இருக்குல்ல, இப்படி எல்லாம் அபிஷேகம் இருக்குதான்னு. வேதம் சொல்லுகிறது இப்படி அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் கவலை உள்ளுக்குள்ளே சிலர் பாருங்க, முகத்தை பார்க்கும்போது பொய்யா போலியா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க எல்லாம் வேதனை கஷ்டம் ஒரு நடபணம் போல வாழுவாங்க, பார்க்கும்போது சிரிப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த சிரிப்பு இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு தருகிற சிரிப்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற சிரிப்பும் சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. இது தாவீது ராஜா கிட்ட இருந்தது. இந்த ஆனந்த தைல அபிஷேகம் தாவீது ராஜா கிட்ட இருந்தது. சங்கீதம் 16:11 தாவீது சொல்லுகிறாரு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஆண்டவரே உங்க சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. போலியான மகிழ்ச்சி இல்லை, நிரந்தரம் இல்லாத மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டுங்க. அதை நம்ம அனுபவிக்கல. ஹல்லேலூயா. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே உட்கார்ந்து பாருங்க, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரோடு உறவாடி பாருங்க, எழும்பி போகும்போது ஹல்லேலூயா ஒரு நித்திய நிரந்தரமான மகிழ்ச்சியை நம்ம சொந்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உங்கள் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், உங்கள் புலம்பல் மாறும், உங்கள் துக்கம் மாறும். ஹல்லேலூயா. அதான் தேவ சமூகத்தில் நமக்கு வைத்திருக்கிற நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம் தேவஜனமே. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை உங்கள் கவலையை உங்கள் வேதனையை எல்லாம் மாற்றும்படியாக தான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ராஜா பாருங்க, பல பிரச்சனைகள் பாடுகள், நம்ம அவரை பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அவர் பட்ட பாடுக்கு அளவே இல்லை தாவீது ராஜாவுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கூட தாவீதுக்கு ஒரு பாட்டை ஆண்டவரை போற்றி பாட முடியும் என்றால், பல சங்கீதங்களை தாவீதால் எழுத முடியும் என்றால், தாவீதால முடியாது. தாவீதுக்குள் இருந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் கடந்த வெள்ளிக்கிழமை செய்தி கொடுத்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் துக்கம் சாத்தானுக்கு அநேக நேரத்தில் வாசலை திறந்து கொடுக்கிற ஒரு காரியம்தான் நம்ம இருதயத்தில் வைக்கிற துக்கம் கவலை. இப்போ என்கிட்ட ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் நிறைய காரியங்கள் சொன்னீங்க, அது எனக்காக பேசப்பட்டது, ஆனால் என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியலையே சிஸ்டர்.
நிச்சயமா நம்ம கவலைப்படுவோம், நம்ம மாமிசம் கவலைப்படும். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை போற்றி துதிக்கிற ஒரு பாடல் நம்ம வாயிலிருந்து பாடணும்னு சொன்னா, ஆண்டவருக்காக அநேக கீர்த்தனைகளை எழுத வேண்டும் என்றால் அந்த அபிஷேகத்தினால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவஜனம் இந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை இவங்களால எப்படி இருக்க முடியுது, எப்படி நிற்க முடியுது, எப்படி இவங்க வாழ முடியுது, நம்ம அநேகரை பார்த்து ஆச்சரியப்படுறோம். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு பாருங்க, அவருடைய தெரு வழியாட்ட ஆண்டவருடைய அந்த எருசலேம் வீதி வழியா ஆண்டவருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வராங்க. தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவருடைய பிரசனம் என்னுடைய அந்த தெருவழியா வந்து கொண்டிருக்கு, ஆண்டவருடைய சமூகம் என்னுடைய தேசத்தில் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி தாவீது சந்தோஷமா களி கூர்ந்து கர்த்தரை துதித்து பாடுறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது, அவருடைய சரீரத்தில் இருக்கிற மேலாடை கலண்டு விழுறது கூட தெரியாம ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து நடனமாடி கொண்டு வந்தாராம். அவரை சுற்றி பல அமைச்சர்கள், ஹல்லேலூயா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ராஜாவை ஆடி பாடி தன்னுடைய ட்ரெஸ்ஸு கூட கலந்து போகிறது கூட தெரியாம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. பல பெண்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மனைவி இத்தனை பெண்கள் மத்தியில் சாதாரண ஒரு குடிமகனை போல ஆடி பாடிட்டு இருக்கிறீரேன்னு சொல்லி ஏளனமாக கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. தாவீதுக்கு யார் என்னன்னாலும் பார்த்துட்டு போட்டோம், என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆண்டவரை துதிச்சு நடனமாடி ஆர்ப்பரிக்கிறேன். அவரால் இருக்க முடியாதுங்க. ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆண்டவரை அந்த ருசித்தவங்களால துதிக்காம ஆராதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்த ஆனந்த தைல அபிஷேகம் அவரை துதிக்க வைத்தது, கலிகூற வைத்தது. ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம இந்த அபிஷேகத்தை நம்ம இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விரும்பணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம இன்னும் அதிகமாக தேடணும். தேட அந்த அபிஷேகத்தால் நம்ம நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த ஆனந்த தைல அபிஷேகம் நம்ம ஆண்டவரை நல்லா ஆராதிப்பதற்கும் களி கூறுவதற்கும் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆனந்த தைல அபிஷேகம் யார் மேலாம் இறங்குதோ அவருடைய சரீரத்திலே பல அற்புதங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். எப்போல்லாம் நீங்க கலிகூர்ந்த ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ அந்தந்த நேரத்தில் எல்லாம் பல அற்புதங்கள் உங்களுக்கு தெரியாமே நடந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் நடக்கும், உங்களுடைய சரீரத்தில் நடக்கிறோம், உங்களுடைய வேலை செய்கிற இடத்திலும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவளுடைய சரீரம், அவளுடைய பயங்கரமாக வயிற்று வலி, தூங்காதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். பிரசங்கத்தை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஒரு விடுதலை நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, தாங்காத வயிற்று வலி, போய் டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்து பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க, 7 கட்டி கேன்சர் கட்டி உன் வயிற்றுல இருக்குமா, இது மரணம் தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், இது ஒன்றை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு நீ போய்விட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வலி தாங்க முடியவில்லை. சரி, ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம், ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம், ஆனால் இது சக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு எல்லா காரியங்களையும் தயார் பண்ணி விட்டார்கள். மயக்க டாக்டர்கிட்ட பேசி டேட்டு கேட்டுட்டாங்க. எல்லா காரியங்களும் தயாரா இருக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு. இந்த சகோதரிக்கு வலி தாங்க முடியவில்லை, முகத்துல மரண பயம். ஹல்லேலூயா. பொறுக்க முடியவில்லை. அவ சொல்றான், என்னால் அந்த வலியை பொறுக்க முடியவில்லை. ஒரு முறை போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரரிடம் போய் ஜெபிக்கலாம் என்று அவ கேட்கும்போது மருத்துவர்களும் அந்த இடத்துலேருந்தே அவங்க ஆம்புலன்ஸ்லேயே அவளை அனுப்பி விடுறாங்க, போயிட்டு வாமா. ஏன்னா அவளுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு, டாக்டர்களுக்கு தெரியும், அதனால அனுப்பி விட்டாங்க. அங்க போயாச்சு பாருங்க. டாக்டர் அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்ததும் சொல்றாரு, சிஸ்டர் நீங்க சுகமாக போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க சுகமாக போறீங்க. இவளுக்கு
ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்குது, ஆனாலும் நம்ப முடியல. என்னுடைய சூழ்நிலை இப்படி மருத்துவர்கள் முடிந்து விட்டது என்கின்ற அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் நான் சுகமாக போறேன் என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆமாம்மா நீ சுகமாக போகிற, கர்த்தர் உன் சரீரத்திலே இன்று ஒரு அற்புதத்தை நடத்த போகிறார். ஏனென்றால் நீ பிசாசை பார்த்து, சாத்தானை பார்த்து சிரிக்க போகிற. ஹல்லேலூயா. சாத்தானை பார்த்து நீ சவால் விட போகிற என்று சொல்றாரு. இவளுக்கு ஒரே குழப்பம். நான் இந்த நிலைமையில, இந்த மரண நிலைமையில இருக்கிறேன்னா சிரிப்பேனா பாஸ்டர்? நான் சிரிச்சா என்ன பைத்தியக்காரின்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற, இல்ல இல்ல, நீ சிரிக்க போகிற. இந்த வியாதியை உன் சரீரத்துல போட்ட சாத்தானுக்கு விரோதமாய் நீ சிரிக்க போகிற, நீ சவால் விட போகிற. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ ஆண்டவரை சந்தோஷமா நீ துதிக்க போற, ஆராதிக்க போற, மகிமைப்படுத்த போற. ஏனென்றால் உனக்குள்ளே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல துதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு சத்துருக்கு எதிராக தைரியமாக அவள் பார்த்தீங்கன்னா அவள் சவால் விடுகிறார். ஏ பிசாசே, ஏ சரீரத்தில் போட்டிருக்கிற இந்த வியாதியை நீ எடுத்துட்டு போ என்று சொல்லி அவள் பயப்படாம, மரண பயம் அவளுடைய சரீரத்தை விட்டு மாறினது. கர்த்தரை ஆனந்த களிப்போடு அந்த ஆத்துமாவில் ஆராதிக்க தொடங்கினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் அவளுடைய சரீரத்திலே நடந்தது பாருங்க. ஹாஸ்பிட்டல் வாரா, பலவீனமா போனவா, எல்லாரும் பார்க்கறாங்க. நடந்த சம்பவம் எல்லாரும் பார்க்கறாங்க. அவளுடைய சரீரத்திலே ஒரு மாற்றம், வியாதியின் அடையாளம் அவளுக்கு தெரியவில்லை. எல்லாரிடம் நல்லா பேசுறா, அங்கங்கே ஓடுறா, தன்னுடைய கடமைகள் எல்லாம் சரியா செஞ்சிட்டு இருக்கா, எல்லாருக்கும் ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. இவளுடைய சரீரத்தில் என்ன நடந்தது டாக்டர்கள் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. பிளட் டெஸ்ட், பேசிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க. கவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது. ஹல்லேலூயா. கேன்சருக்குள்ள அறிகுறி இல்லை. சரி, அப்போ என்ன நடந்துருக்கு, கட்டிக்கு என்ன நடந்துன்னு சொல்லி பார்க்கும்போது கட்டி சரீரத்தை விட்டு ஓடியே போயிட்டு, கேன்சர் கட்டி சரீரத்தை விட்டு ஓடியே போயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே செய்தார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் வல்லமை அதுதாங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் கவலை பிசாசு நம்முடைய சரீரத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள வருவதற்கு நாம திறந்து கொடுக்கிற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி கர்த்தரை ஆராதிப்பதுதான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். அந்த எடுத்து போடுகிற பிசாசின் கிரியைகளை நாம நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் இந்த ஆனந்த தைல அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்போ இந்த உலக பிரகாரமான ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? வாய் விட்டு சிரிச்சா, உலகத்திலேயே அது உண்டு. ஹல்லேலூயா. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும் உலகமே சொல்லுது. அப்போ பாருங்க, நம்ம சிரிக்கணும்னா, நம்ம இருதயத்தில் எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதை முதல்ல நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. நம்பணும். இந்த வேதத்திலிருந்து எடுத்து பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்து நீங்க கேட்டாதான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் சொல்ற, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆனந்த தைல அபிஷேகம் வேண்டும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும் என்று வாஞ்சிக்கிறீங்க? நீங்க வாஞ்சித்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றுவார். என்னதான் உங்க வாழ்க்கை கப்பல் தடம் புரண்டு கடல்ல மூழ்கிற அனுபவம் வந்தாலும் இந்த அபிஷேகம் உங்களை எடுத்து நிறுத்த வைக்கும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, பொதுவாகவே நம்ம ரொம்ப கவலையா இருந்தோம்னு சொன்னா ஒரு 5 கிலோ 3 கிலோவே சொல்லுங்களேன், 3 கிலோ அரிசி அது தூக்கிட்டு வான்னு சொன்னா நம்மளால தூக்க முடியாது இல்லையா? தூக்குவோமா? தூக்கிட மாட்டோம். நம்ம கவலையா இருந்தா நம்ம சரீரமும் பலனற்று போயிடும், நம்முடைய இருதயமும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது பாருங்கள், சிஸ்டர்கிட்ட 25 கிலோ அரிசியை தூக்குங்கன்னா நீங்கள் தூக்குவீங்களா சிஸ்டர்? நம்ம வீட்டில் பயங்கரமாக நடக்கக்கூடாத அற்புதம் திடீர்னு நடந்துட்டு சந்தோஷம். ஏய் வேண்டாம், நீ தூக்கிட மாட்டேன்னு சொல்லி நான் தூக்கிடலான்னு ஓடுவோம். நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால எதையும் நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தினால நம்ம நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. இது உலகத்தானுக்கு ஒருவேளை பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், நமக்கு அதுதான் பலன். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிற ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சத்தியம் நமக்கு தேவ பலன்.
ஹல்லேலூயா. நீங்க வாஞ்சித்து கேளுங்க, ஆண்டவர் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க. உங்க படிப்படி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் உங்க வாழ்க்கை விட்டு மாற தொடங்கிட்டே இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்க குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் படிப்படியா மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு இந்த அபிஷேகம் இருந்தாதான் முடியும். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் பார்த்தீங்கன்னா மேல் வீட்டறையில் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருந்தவங்க எல்லாரும் பாருங்க, இவங்க வந்து மதுபானத்தினால இருக்கிறாங்க, வெறிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விதத்தில் யோசித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த 120 பேரும் தேவனுடைய அபிஷேகத்திற்காக ஒரு மனமாக அங்கே காத்திருந்த நேரத்தில் ஆனந்த தைல அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலேயும் ஊற்றினார். ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க சிரிக்கிறாங்க, துள்ளுறாங்க, ரொம்ப கொண்டாடுறாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க என்னதோ மதுபான வெறி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க. அப்போ அப்படி நினைக்கிறது காரணம் அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், களி கூறுதலும். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கும் அப்போஸ்தல நாட்களிலும் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. எபிரேயர் இந்த சங்கீதம் 45:7 நீங்க பாருங்க. சங்கீதம் 45:7. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 45:7 சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை குறித்து அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆனந்த தைல அபிஷேகம் இருந்தது என்று சங்கீதக்காரன் அங்கு சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் எதற்காக இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை வைத்து அவரை அபிஷேகித்திருந்தார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த உலகத்தில் ஆனந்த தைல அபிஷேகம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆனந்த தைல அபிஷேகம் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அவர் அநேக வேதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க போகிறார் என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தபடியால் அவரை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பியிருந்தார். ஹல்லேலூயா. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்து செய்யாத பாவத்தை செய்யாத காரியங்களை அவர் செய்தார் என்று குற்றம் சாட்டும் போதெல்லாம் அவர் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருக்குள் ஆனந்த தைல அபிஷேகம் தேவை என்பதை உணர்ந்து அவர் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் இயேசு கிறிஸ்துவை நிரப்பியிருந்தார். ஹல்லேலூயா. அதில் துயரப்பட்டவர்கள், துக்கப்பட்ட ஜனங்கள், இது கைவிடப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்றால் அவருக்குள் ஆனந்த தைல அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. பசியோடு தாகத்தோடு இடைவிடாமல் கிராமமாய் சென்று ஊழியம் செய்து சோர்ந்து போகாமல் அவர் இருந்து மறுபடியும் உற்சாகமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் அவருக்குள் ஆனந்த தைல அபிஷேகம் தேவை என்றுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆனந்த தைல அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்து இந்த உலகத்திலே அனுப்பினார். ஹல்லேலூயா. பல 100 வருஷங்களுக்கு முன்பாகவே சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆனந்த தைல அபிஷேகம் பிதாவாகிய தேவன் அபிஷேகித்து இருக்கிறார் என்று. காரணம் ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே அவருக்கு தேவைப்பட்டது, பரலோகத்திற்கு அவருக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த உலக பாடுகளிலே உலக போராட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஆனந்த தைல அபிஷேகம் தேவை. இன்னும் மட்டுமில்ல பாருங்க, ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததற்கு ஒரு பிரதான நோக்கம். ஏசாயா 61:3 பாருங்க. 61:3 இயேசு கிறிஸ்து வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, படிப்பீங்களா? ஆம். துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலத்தையும், முதல் வசனத்திலிருந்து படிங்க, முதல் வார்த்தையிலிருந்து. சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை தைலத்தை தருவதற்காகவும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருவதற்கும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு ஒரு பிரதான நோக்கம் பார்த்தீங்கன்னா, துயரத்துக்கு பதிலாக
நமக்கு ஆனந்த தைலத்தை தர வேண்டும் என்பதற்காகவும் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு பல காரியங்கள், பல நோக்கங்கள் உண்டு. அதில் ஒன்று, துயரப்பட்ட ஜனங்கள் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த களி கூறுதலை நமக்கு தரும்படியாக தான் பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இந்த ஆத்துமாவில் களி கூறுகிற ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் களி கூர்ந்து உங்களை அந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம செய்யும்போது அது நல்லபடியாக முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல ஜெயம், அதில் ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். பார்த்துருக்கீங்களா? நான் செஞ்சு நல்லபடியாக முடிஞ்சு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு வீடு நிறைய நாளாக ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த வீடு நமக்கு கிடைச்சிட்டுனா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம் நமக்கு கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷம். கார் வாங்கிட்டேனா, பைக் வாங்கிட்டேனா சந்தோஷம். நல்ல நகை நமக்கு கிடைச்சிட்டுனா நல்ல சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த சந்தோஷத்தை விடவும் ஒரு தெய்வீக சந்தோஷம்தான் நமக்கு இன்றைக்கு வாக்குரைத்திருக்கிற ஆனந்த தைல அபிஷேகம். அது தெய்வீக சந்தோஷம். அல்லேலூயா. உலகம் கொடுக்காத சந்தோஷம், உலகத்துக்குரிய எந்த ஆசீர்வாதமும் தர முடியாத சந்தோஷம் தான் ஆண்டவர் நமக்கு என்று தந்திருக்கிற இந்த தெய்வீக சந்தோஷம். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்காத நேரத்தில் நம்ம துக்கப்பட்டுருவோம், கவலைப்பட்டுருவோம். அல்லேலூயா. அந்த நேரத்திலும் சந்தோஷமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 4:7 தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்தீர். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய எந்த ஆசீர்வாதங்களும் எந்த மேன்மைகளும் தராத ஒரு சந்தோஷம் தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி விடிய காலம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு என்னுடைய சரீரத்திலே ஆண்டவர் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றினார் பாருங்க. ஆனந்த தைல அபிஷேகம். எப்பவும் ஒரு நோய் பிடிச்சவளை போல இருப்பேன், எப்பவும் ஒரு பறி கொடுத்தவளை போல இருப்பேன். வீட்டில் எந்த சந்தோஷம் நடந்தாலும் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது முதல் நானாக தான் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் என்ன சந்தோஷம் நடந்தாலும் ஒரு முக்கில் போயிருந்து எதையாவது ஒன்று பிரச்சனையை உண்டு பண்ணி எல்லாரையும் அள வைப்பான்னு. அப்படிப்பட்டவா தான் நான். அல்லேலூயா. ஒரு நாள் ஆவியானவர் என்னை அதிகாலையிலே அவருடைய ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பினார் பாருங்க. அது வரைக்கும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு உடுக்கிறது மூலமாக ஒரு சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல நகை கிடச்சிட்டா சந்தோஷம், நல்ல ஒரு கார் கிடச்சிட்டுனா சந்தோஷம், ஒரு சொத்து வாங்கிட்டா சந்தோஷம். அந்த சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் என்னைக்கு ஆவியானவர் ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பினாரோ, ஹல்லேலூயா, இன்னைக்கு ட்ரெஸ் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கல, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்தி எனக்கு சந்தோஷம் கொடுக்கல, எனக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஆத்துமா களி கூறும் போது கிடைக்கிற சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷத்துக்கு சமானம் இல்லை. நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நீங்க சொந்தப்படுத்தணும். அதுதான் தெய்வீக சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். இந்த சந்தோஷத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறும்போது 3 விதமான பலன், ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷத்தினால் நிரப்பப்படும் போது, தெய்வீக சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்படும் போது, முதலாவது பாவத்துக்கு நாம் தைரியமாய் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. பாவத்தை தைரியமா எதிர்த்து நிற்போம். நமக்குள்ள ஒரு துக்கம் நிறைஞ்சு இருந்தாதான் பாவம் சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லிட்டு பாவத்தை தேடி ஓடுவோம். ஆனா நமக்குள்ள தேவையான சந்தோஷம் நிரம்பி இருக்கும்போது எந்த பாவத்துக்கு நம்ம ஓட மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள்.
ஹல்லேலூயா. யோசேப்புக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்து பாருங்க. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. உன் சகோதரர்களுக்கு முன்பாக நீ மேன்மையான ஒரு ஸ்தலத்துல இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் யோசேப்புக்குள்ள இருந்தது. பாவம் அவனுக்கு அருகாமையில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட்டான். ஹல்லேலூயா. இந்த பாவம் கொடுக்கிற சந்தோஷத்தை விடவும் எனக்குள்ள ஒரு மேன்மையான சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி தான் பாவத்தை துணிஞ்சு எதிர்த்து ஜெயித்தான் யோசேப்பு. ரெண்டாவது, இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கும்போது அவங்க எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளுவாங்க. எத்தனை காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் அவங்க மேற்கொள்வதற்கு ஒரு பலன் இந்த சந்தோஷம் கொடுக்குது. யோசேப்புக்கு இந்த சந்தோஷம் இருந்து பாருங்க. ஆனால் அவங்க சகோதரங்க குழியில தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. செய்யாத குற்றத்துக்கு தப்பா வந்து இது குற்றம் சாட்டினாங்க. அந்த நேரத்தில் பிரச்சனையை தைரியமாய் எதிர்கொள்வதற்கு அவருக்கு கிடைத்த பலன், அவருக்குள்ள இருந்த சந்தோஷம். ஆண்டவர் என்ன குறித்து ஒரு மேன்மையான திட்டம் வைத்திருக்கிறார். அது நினைச்சு அவர் விசுவாசத்தோடு சந்தோஷமா இருதயம் கலிகூர்ந்தபடினால் பிரச்சனையை அவர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னும் ஒரு காரியம் பாருங்க. குடும்ப உறவுகளிலே ஒரு ஐக்கியம் உண்டாகும். இந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே ஒரு ஐக்கியம், சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே ஒரு ஐக்கியம், அயலாகத்தார் சுற்றி உள்ளவர்கள் இடையிலே ஒரு ஐக்கியம் இருக்கும். எப்படின்னா நம்ம இருதயம் சந்தோஷத்தால் நிரப்பப்படும் போது. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்ச அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள். இப்போ உங்களுக்கு ஆசை இருக்குதா? உங்களுக்கு வாஞ்ச இல்லைனா உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் எனக்கு தான் வரும். சொல்லுங்கள், ஆமே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் கை தூக்காமல் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் பாருங்கள், நீங்கள் ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சொந்தம் ஆகும். நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அப்படியே எனக்குள்ளே இறங்கும். எனக்கு ஆசை, அந்த அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபிப்போம். ஆண்டவர், எந்த அபிஷேகத்தினால் எனக்கு ஏசப்பா கிட்ட இருந்தது, இந்த